ராமன் போன்றவன் பிறக்கணும்னு பூஜை பண்ணா ராம்கோபால் வர்மா போன்றவன் பிறந்தான். முதல்ல இவன் எப்பேற்பட்டவன்னா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராம்கோபால் வர்மா மாதிரி படம் எடுக்கிறீங்களா? இல்ல, காலையில எந்திரிச்சு பான் பாப்பேன். அந்த பொறுக்கி உங்க புள்ளையா? அது ஒரு நம்ப முடியாத உண்மை. அண்ணன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக போறான்ப்பா. எதுக்குமா ப்ரிப்பரேஷன்? குடிக்கிறதுக்கா? இல்ல, குரூப் ஸ்டடிக்கு. என் வாழ்க்கையில எந்த பொண்ணும் வராம இருக்க, நான் எந்த பொண்ணையும் பார்க்காம இருக்க, ஸ்ட்ராங்கா ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ஐ லவ் யூ. நேத்து தான் பார்த்தா இன்னைக்கு காதலிக்கிறியா பொறுக்கி? ரெண்டே டயலாக்ல கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டியா? சூப்பர் போ, செம்ம. ஒரு முறை ட்ரை பண்ணிட்டா போதும். உனக்கு மானம் பொறுப்பு எதுவும் தெரியாதா? பொறுத்த வரைக்கும் மானம்னா சுமக்கிறதுன்னு அர்த்தம். பொறுப்புனா அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. என்ன ஐடியா மச்சான்? சரக்கு இதுதான், ஸ்டஃப் இதுதான், சரக்குக்கு தண்ணியும் இதான். எனக்கு என்னமோ பெரிய சர்க்கிள்ல விழுந்த ஃபீல் வருதுடா. உன்ன மகனோட சேர்ந்து அப்பனும் பிறப்பான். அதே மகன் எதிர்த்து நின்னா அந்த அப்பன் செத்துருவான். சாகிறதுனா இதயத்தோட துடிப்பு நிக்கிறது மட்டும் இல்ல, கோல் அடையாம போறது. பக்கா எவிடன்ஸ் இருக்க கேஸுக்கே வழி இல்ல. ஜெயிக்கிற ஒவ்வொரு மகனுக்கு பின்னாடி நம்புற ஒரு அப்பா இருக்கணும். காலத்தோட மதிப்பு, கஷ்டத்தோட மதிப்பு தெரிஞ்சா சோறு சாப்பிடுவேன், இல்லைன்னா வேற எதையாவது சாப்பிடுவேன். ஒரு 4 அடி தாங்கிக்கிட்டனா அது என்னோட போயிடும், இல்லைன்னா அது அப்பா வரைக்கும் போகும். ஒவ்வொரு மகனும் ஜெயிக்கிற வரைக்கும் அப்பாவோட பார்வைக்கு பொறுக்கிதான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நம்புவாங்க.